எல்லோரும் கலங்குகிறார்கள். வெளிச்சம் இல்லை, இருளிலே ஒளிந்து கொள்ள முற்படுகிறார். காப்பாற்றுவார்களா? தேவன் காப்பாற்றுவாரா? எல்லோரும் புலம்புகிறார்கள், எல்லோரும் ஜெபிக்கிறார்கள், எல்லோரும் மன்றாடுகிறார்கள். ஆண்டவர் எல்லாருடைய மன்றாட்டை கேட்டு பெரிய மாறுதல் உண்டாக்கி கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் இருள் என்று சொன்னாலும், பாதை யாதென்று இல்லை என்றாலும் உங்கள் பாதையை வெளிச்சமாக்கிறவர் இருக்கிறார். நம்புங்கள், அவர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தரனை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 36ஆம் சங்கீதம் 9ஆம் வாக்கியத்தில் சங்கீதக்காரன் இப்போதமாய் சொல்கின்றார். 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சத்தில் வெளிச்சம், அது வெளிச்சத்திலே வெளிச்சம். அர்த்தங்கள் 1000 இருக்கிறது. தேவ பிள்ளைகளை வெளிச்சம் உண்டாக்கினவர் அந்த வெளிச்சத்தில் நமக்கு ஒரு வெளிச்சம் தருகிறார். இதுதான்ப்பா, இப்போதாங்க எனக்கு புரிஞ்சது, இப்போதான் வெளிச்சம் வந்தது என்றெல்லாம் மனிதன் சொல்கிறானே. புத்தி இருளடைந்து போன பொழுது, திக்கு முக்காடும் போது, செய்வது யாதென்று தெரியாத போது, இனி என்ன செய்ய போகிறோம் என்று அவன் மனிதன் அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது, தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில இந்த இரவில் நினைவில் வைப்போம். யூதருக்கு வெளிச்சம் மாத்திரமல்ல, என் வாழ்வு கர்த்தர் வெளிச்சமாயிருக்கிறார். அவர் இந்த வெளிச்சத்தின் தேவனாய் நிற்கிறார். நான் உங்களுக்கான வெளிச்சம் என்று தேவன் நமக்கு சொல்கிறார். ஏன் நம்மையும் வெளிச்சம் என்று சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர். அதனால் அந்த வெளிச்சம் மகிழ்ச்சியின் அடையாளம். வெளிச்சம் என்று சொன்ன பொழுதே மகிழ்ச்சியின் அடித்தளம். என்னங்க சீரியல் கட்டியிருக்கிறா? ஆமாங்க, ஃபங்க்ஷன் அப்படிதான் சொல்லுங்க. மகிழ்ச்சி, அந்த வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சிக்கான காரணத்தை உலகத்துக்கு தெரிவிக்கிறோம். மகிழ்ச்சியின் காரணத்தை உலகத்துக்கு தெரிவிக்கிறோம் அந்த அலங்காரத்தின் வெளிச்ச விளக்குகளை கொண்டு. தேவ பிள்ளைகளை பிரசங்கி அதை தான் சொல்கிறார். பிரசங்கின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் கவனித்து பாருங்கள். ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் நமது வாழ்வில் நினைவில் கொள்வோமாக, வெளிச்சம் இன்பமும், சூரியனை காண்பது கண்களுக்கு. வெளிச்சம் இன்பமானது. வெளிச்சம் என்னவானது? இன்பமானது. இந்த இன்பம் அவளுடைய வாழ்வில் வந்ததினால்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இவ்விதமாய் அவளுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. துயரத்தோடு இருந்தவர்கள், துக்கத்தோடு இருந்தவர்கள், வாழ்வு முடிய போகிறது என்று பயந்திருந்தவர்கள், ஒரு வாழ்வில் கர்த்தர் என்ன உண்டாக்கினார்? வெளிச்சம் உண்டாக்கினார். ஏன் நம்முடைய வாழ்விலும் அதை தான் செய்தார். ஆகதான் சொல்கிறார், வேறும் சொல்கிறது, வெளிச்சம் இன்பமானது, சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியம். கவனிங்கள், கடந்த நாட்களிலே இதை குறித்து நாம் பிரசங்கி புத்தகத்தில் மாலை ஆராதனை நாங்கள் படித்து வருகிறோம். அப்பொழுது அதிகமாக சிந்தித்தோம், பிரசங்கின் புத்தகத்தில் கவனித்தோம். வெளிச்சம் இன்பமானது, சூரியனுக்கு கண்களுக்கு இன்பம். எப்பொழுதென்றால் காலில் எழுந்திருப்பதற்கு தான். சூரியனை பார்த்து நமஸ்கரிக்க அல்ல. சூரிய வெளிச்சம் என்பது உங்களுக்கான இன்பத்தை கண்ணுக்கு தருகிறது. உங்கள் சூரிய வெளிச்சம் உங்கள் வாழ்வுக்கு ஆரோக்கியம் தருகிறது. சூரிய வெளிச்சம் உங்கள் வாழ்வை புத்துணர்ச்சி தருகிறது. சூரிய வெளிச்சம் உங்கள் ஜீவத்தை உயிர்ப்பிக்கிற ஓர் தன்மை கொண்டது. மறந்துட வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்பொழுது நான் சொன்னேன், காலையில் எழுந்திருக்கா எல்லாருக்கும் நீண்ட பார்வை உண்டையா. 8 மணிக்கு எழுந்திருக்கிறவனுக்கு சீக்கிரமாக பார்வை குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன? நான் எழுந்திருக்கும் போதே அந்த சூரிய வெளிச்சத்தின் அதிகத்தை பார்க்கிறான். 4 மணிக்கு எழுந்திருத்தான் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இந்த கண்ணுக்கு பிறகு அந்த கருவிழி கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் விரிவடையுது. ஆனால் எடுத்தோடனே எழுச்சி 8 மணிக்கு போய் பெட்ஷீட்டை விரிச்சோடனே உங்கள் சூரியன் பட்டால் என்னாக என்றால் இந்த கண்ணுடைய விழிக்கு கேடு உண்டாகும். அதனால தான் சொன்னால் சூரிய வெளிச்சம் கண்களுக்கு இன்பமாகணும். அதனால் காலை விழிப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு, அது நல்லது. அதை நாம் பெற்றுக்கொள்வோம், அதை செய்வோம், அது நம்முடைய வாழ்வுக்கானதாகவும். தொடர்கிறேன் தேவ பிள்ளைகளே, வெளிச்சம் இன்பமானது என்பதை மறந்துட வேண்டாம். 112ஆம் சங்கீதம், சங்கீதத்தின் புத்தகம் 112ஆம் சங்கீதம் 4ஆம் வாக்கியத்தில் சங்கீதக்காரன்
சொல்கிறான் பாருங்க. செம்மையானவர்களுக்கு, யாருக்கென்றால் செம்மையானவர்களுக்கு இருளிலும் கூட வெளிச்சம் உதிக்கும். அதனால் இருளை பற்றி நாம் பயப்பட வேண்டியதில்லை. யார் நம்ம இருளில் தள்ள பண்ணலாம் என்று நினைத்தாலும், ஏன் உலக அதிகாரமே சட்டம் போட்டு மனிதனை இருளுக்குள்ளே கொண்டு போவேன், உன் வாழ்வு இதோடு முடிந்தது, இனி யூதன் என்பவன் உலகில் எங்கும் எந்த மூலையிலும் இல்லாமல் போவான் என்று சொன்ன அரசுகள் ஏராளம். ஹிட்லர் கடைசியில் பித்து கொண்டவனாய் தான் மறித்தான். அழித்து விடுவேன் யூதனை, அழித்து விடுவேன், யூத குலமே இங்கே இருக்கக்கூடாது என்று நினைத்து ஏராளவர்கள் அழித்தார். ஆனால் வாழ்வு முடிவை நீங்கள் கவனித்து பார்க்கின்றால் அந்தோ பரிதாபம். ஏன் ஏரோது பரிதாபமாய் மறித்தார். தேவ பிள்ளைகளே, யூதனுக்கு விரோதமாய், யூத தேவனாய் நம்முடைய இரட்சகர் இயேசுக்கு விரோதமாய் எழுமின அரசு நிலை நின்றதா? இல்லை. இன்றைய அரசும் அதை கையில் எடுக்க பார்க்க கிறிஸ்தவனை முற்றிலுமாய் தேசத்துக்கு அகற்றிடுவோம். இதாண்டா அகன்று போவார். கிறிஸ்தவனை அகற்ற உன்னால் ஆகாது. கிறிஸ்துவனை அகற்றுவதற்கு உன்னால் இயலாது. அவர் கண்மலை, அவர் திட அஸ்திபாரம். அதை பேர்த்தவன் காயப்படுவான். அந்த அஸ்திபாரத்தை பேர்த்தால் காயப்படுவான். அஸ்திபாரம் திடமானது. அது யாருடைய அஸ்திபாரத்தில் நிற்கலை. எவனோ ஃபண்டு கொடுத்து இதை நிறுத்தி வைக்கல. எவனோ இவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்து தாங்கி நில்லு என்று சொல்கிற மதமல்ல இது. இது மார்க்கம். ஆகையால்தான் மனிதன் அழிக்க நினைத்தவன் மாண்டு போனான். மீதுவோ இன்றும் வெளிச்சமாகவே என்றும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த பிரகாசத்தின் பிள்ளைகளாய் நில்லுங்கள். உங்கள் வெளிச்சம் உதித்தது. எழும்பி பிரகாசித்து வாழுங்கள். உங்களுக்கு வெளிச்சம் உதித்திருக்கிறது. அதனால சொன்னால் இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சம் உதித்ததையா. மனிதன் அந்த நாளில் இந்த மகிழ்ச்சி நீங்கள் பார்த்துருக்கணும். இதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. அந்த சூழலுக்குள் தள்ளப்பட்டிருந்தால்தான் மனிதனுக்கு அதை மெய்யாக இதை அனுபவிக்க முடியும். அவ்வளோ நிந்தை, வேதனை. நாள் கிட்ட வருது போதெல்லாம் எவ்வளோ பயந்துருப்பான்னு பாருங்கள். டேட்டை குறிச்சிட்டு இன்றைக்கி தான் உனக்கு என்ன அந்த நிகழ்வு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். ஆனால் அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்தால் மாறுதலாய் முடித்த. எந்த டேட்டில் நீ அழிக்கணும்னு நினைச்சையோ அந்த டேட்டு உன்னுடைய யூதனுடைய சத்திற்கெல்லாம் அழிவதற்கான தேதியாக மாற்றப்பட்டது. அதே தேதி தான். ஆனால் காரியம் என்னவாயிற்று? மாறுதலாய் முடிந்தது. அதனால் நம்புங்கள், உங்கள் வாழ்வில் வெளிச்சம் உதிக்கட்டும். ஒரு காரியத்தை நான் சொல்லி அடுத்த காரியத்துக்கு நான் போகிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை கவனியுங்கள். சாலமோன் ஞானி சொல்கிறான் பாருங்கள். நீதிமானின் வெளிச்சம், உலகில் இருக்க வெளிச்சம் சந்தோஷிப்பிக்காதையா. நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். போதுங்க. நீதிமானின் வெளிச்சம், light of the righteous make you happy. எல்லா வெளிச்சம் மகிழ்ச்சி அல்ல, எல்லா ஒளியும் ஒளி அல்ல. தேவ பிள்ளைகளே, அவர்தான் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கார். நம்முடைய இருளை பற்றி பயம் என்றது, இருளை கடந்து போவேன் என்று சொல்லுங்கள். இருளை நான் பயப்பட மாட்டேன், மரண இருளாக இருந்தாலும் கூட பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லும் தைரியம் நமக்கு இருக்கட்டும். இடத்தில் வெளிச்சம் உதிக்கும் என்பது சந்தேகம் எனக்கு துளியும் இல்லை என்று சொல்லுங்கள். இரண்டாவதாக சொல்கிறார், அவளுக்கான மகிழ்ச்சியை கர்த்தர் விதைத்தார், மகிழ்ச்சியை தந்தார். அப்படிதான் படிச்சீங்க தேவ பிள்ளைகளே. யூதனுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும். யூதனுக்கு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்று சொல்லும்போது அது பெரிய ஆனந்தம். ரட்சிக்கப்பட்ட யார், காப்பாற்றப்பட்டதா யார் என்ற பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி. தேவ ஜனமே, நாம் இந்த அருமருந்து என்று ஒரு பத்திரிகை கைப்பிரதிகை கொடுக்குறோம். அது பத்திரிகை கைப்பிரதியில் ஏற்பட்ட ஒரு அச்சுப்பிழை இருக்கிறது. ஆனால் நம்ம அதை கவனிக்கிறோமோ இல்லை எனக்கு தெரியாது. அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கொடுக்கறத படிச்சிங்கன்னா தான் திடீர்னு இதில் என்ன இருக்குப்பான்னு கேட்பான், அப்போ சொல்ல முடியும். இயேசு பற்றி சொல்லிடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது அருமருந்தையா, இந்த மருந்து இதில் வேலை செய்யுது, இந்த மருந்து என்ன அருமருந்துன்னா இந்த அருமருந்து என்னன்றது நம்ம தெரியாமையே நம்ம எத்தனை கை கொடுத்தா என்ன பிரயோஜனம்?
அது அருமருந்து என்ற ஒரு பத்திரிக்கை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய வியாதி பட்டணம் ஃபுல்லாக முழுமையாக வந்து எல்லாரும் அடிந்து கொண்டிருக்கும் பொழுது யாரையா விடுவிப்பார் என்ற போது ஒரு ஞானி சொன்னாலாம், பாவமில்லாத ஒரு ரத்தம் இது கொடுத்தா இது வியாதி நீங்கும் என்று சொன்னபோது யாருக்கு பாவம் இல்லை, எல்லாருமே பாவம் இருக்கிறாங்க சொன்னபொழுது இயேசு ரத்தம் தான் தீர்வு என்பதை அந்த கிராமம் புரிந்து கொண்டு இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு ரத்தத்தால் உண்டான அந்த சுகம் உங்களுக்கானது. பாவம் என்ற வியாதி இயேசு ரத்தம் இல்லாமல் போகாது. அந்த ரத்தம் உங்கள் அருமருந்து, அதுதான் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் அதன் செய்தி. இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன், கர்த்தர் நம்மை ரட்சித்தார். இந்த மகிழ்ச்சிக்கு இணை இல்லை. பணம் இல்லையா நம்மளை மகிழ்ச்சி? சில பேருக்கு பணம் வந்தால் மகிழ்ச்சியாக இருப்பான், பணம் இல்லை என்றால் மகிழ்ச்சி எல்லாம் போயிடும், வாடி போய் கிடப்பான். பணம் தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம் நினைப்பா, ஒரு நாளும் அல்ல. பணனுடைய வாழ்வின் மகிழ்ச்சி அல்ல, தேவன் நம்மை ரட்சித்தார். அந்த மகிழ்ச்சிக்கு இணை உலகில் இல்லை. 92ஆம் சங்கீதம் 4ஆம் வாக்கியம். தேவ பிள்ளைகளை 92ஆம் சங்கீதம் 4ஆம் வாக்கியம் பிடி சொல்கிறது. கர்த்தாவே இந்த செய்கைகளால் என்னை நாக்கிறேன் மகிழ்ச்சியாக்கிறேன். God's work will make you happy. அவர் கிரியை செய்யும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அவர் கிரியை செய்தார். எஸ்தர் நாட்கள் அவர் செய்த கிரியை தான் இப்பொழுது அவளுக்கு உண்டான மகிழ்ச்சி. அது எஸ்தர் சாமர்த்தியம் அல்ல, முர்தகாயின் புத்தி கூர்மை அல்ல, கர்த்தர் இறங்கி காரியம் செய்ததினால் உண்டான பெரிய மகிழ்ச்சி. நான் செய்தேன் என்று எஸ்தரும் சொல்லவில்லை, முர்தகாயும் அதுக்கு என்ன செய்யவில்லை, ஜவாபாய் நிற்கவில்லை. கர்த்தர் இறங்கினார். கர்த்தருடைய செய்கைகள் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாக்கும், மகிழ்ச்சியை தரும். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை மகிழ்ச்சியால் இடைக்கட்ட காத்திருக்கும் தேவன் என்பதை மறந்து போகாதீர்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, சங்கீதத்தின் புத்தகம் 21ஆம் சங்கீதம் 6ஆம் வாக்கியத்தில் கவனித்து பாருங்கள். அன்றைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி. அவர்களை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குவீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குவீர். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்தான தீர்க்கதரிசன வார்த்தைகள். சமூகத்தின் மகிழ்ச்சினால் அவரை பூரிப்பாக்குவீர். வேற எங்கே இல்லை, அவங்களுடைய சமூகத்தில் வருவதனால் தான் மகிழ்ச்சி. அவருடைய சமூகத்தில் உண்டான பூரிப்பு நம்மளை மகிழ்ச்சி ஆகட்டும். அநேகருக்கு அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியை எங்கெங்கேயோ மனிதன் தேடி நிற்கிறதான சூழலுக்குள் இருந்தால், தேவ பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் அவரை தேடுகிறவர்களாய் இருப்போம், மகிழ்ச்சியாய் அவர் ஆராதிக்கிறவர்களாய் வாழ்வோம். அவரின் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார். என் புலம்பலை என்ன மாற்றினார்னா ஆனந்த கழிப்பாய் மாற்றினார். இதான் சங்கீதக்காரன் சொல்லுவாங்க. 30ஆம் சங்கீதம் 11ஆம் வாக்கியம் வாசிக்க வேண்டாம், நம்ம கை நேரம் இல்லை, நம்ம வேகமாய் போவோம். அதனால் ஆண்டவருடைய கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். அந்த மகிழ்ச்சி அவரது, அவர் தந்தது. அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு பலன். நம்புகளாக இருப்போம். 86ஆம் சங்கீதம் 4ஆம் வாக்கியம் வேகமாய் வாசிப்போம். தேவ பிள்ளைகளை நல்ல நாளிலே கவனிப்போம். ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமா உயர்த்துகிறதையா, உங்களுடைய அடியனை நீர் மகிழ்ச்சியாக்குங்க. வேற யாரும் ஆக்க முடியாது. எத்தனை பேர் எத்தனை விஷயம் சொன்னாலும் மனிதன் மகிழ்ச்சியை பெற முடியாது. அவரும் நம்மை மகிழ்ச்சியாக்க வேண்டும். நம்மை மகிழ்ச்சியால் இடைக்கட்டினவர், ஆனந்த தைலத்தால் நம்ம அபிஷேகத்தவர். அவர் நமக்கு ஆனந்தத்தை தந்திருக்கிறார். எவைகள் எத்தனை இருந்தாலும் அவர் மகிழ்ச்சி எனக்குள் உண்டு என்று உலகில் நாம் காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறார். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் கர்த்தர் மனத்தில் எதிர்பார்க்கிறார். 97ஆம் சங்கீதம் 11ஆம் வாக்கியத்தில் தேவன் திட்டமாய் சொன்ன வாக்கு சங்கீதக்காரன் யாருக்கு என்ன விதைக்கப்பட்டிருக்கு? மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. யாருக்கா? செம்மையான இறுதியும் கொண்டவர்கள். You will reap that. நீங்கள் செய்வது செம்மையானதானால், நீங்கள் செம்மையான இறுதியும் கொண்டவர்களானால், நீங்கள் செம்மையாய் தான் காரியம் செய்கிறீர்கள் என்பது உறுதியானால், தேவ பிள்ளைகளே, நிச்சயம் நிச்சயம் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் அறுப்பீர்கள். You will reap it. There is no doubt about that.
தேவச்சனம். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும், செம்மையானவர்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டும் இருக்கும். அதனால் மகிழ்ச்சி உங்களுடையது. பணத்தில் அல்ல, உறவில் அல்ல, உற்றாரில் அல்ல, கூட இருக்கும் நபர்களால் அல்ல. கர்த்தர் நம்முடைய மகிழ்ச்சியை அறுத்துக்கப்பாங்கிறார். எப்போ வேணுமோ அறுத்துக்கோ, அது உனக்கு தான். உங்கள் வீட்டு தோட்டங்க சொல்லுவாங்களே, அது நீ என்கிட்ட கேட்டனே, இதுக்கு நீங்கள் என்ன கேட்டனே, வந்து அறுத்துன்னு போயேன் என்று சொல்லுவீங்களே. கிராமத்தில் இல்லை நான் சொல்கிறது, நாமும் நம்ம வீட்டுக்கு சொல்கிறது. அங்கே போய் அறுத்துன்னு வந்துட்டு எனக்கு பிரச்சனை உண்டாக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியாக யார் வீட்டு தோட்டத்தில் போய் அறுக்க முடியாது. நமக்கு உரிமைக்காரர் நம்ம தேவன் சொல்லியிருக்கிறார், அவர் அறுத்து வாழப்பா. மகிழ்ச்சி வேணுமா அறுத்துக்கோ. சந்தோஷம் ரட்சிப்பின் ஊற்று நமக்கு இருக்குது. எப்போ வேணால் அந்த மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ளலாம், விவரமாய் பேச என் கை நேரம் இல்லை. தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். இந்த நல்ல நாளில் யூதனுக்கு மாத்திரமல்ல, இவ்விதமாய் யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும், மூன்றாவது களிப்பு. எனது களிப்புனா களிப்பு தான் நீங்கள். களிப்பென்றால் மகிழ்ச்சிக்கு ஒரு படி மேலே, மகிழ்ச்சிக்கு ஒரு படி மேலே அளிக்கூறுதல். நினைச்சு சிரிக்கிறீங்க பாருங்க, நினைச்சு சந்தோஷப்படுறீங்க பாருங்க, நினைச்சு ஆனந்தப்படுறீங்க பாருங்க, அதுதான் களிப்பு. எங்க சிரிக்க விடுறாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் இனி ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு சொல்றாரு, களிப்பா வாழுமா களிப்பாயிரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. களிப்பை உலகில் தேடினால் கிடைக்காது. என் பிள்ளைங்க என்னை களிக்கூறுவா பண்ணுவார்களானா இல்லை என்ற நிகழ்வு தான். அதுதான் உலகம். இன்னைக்கு கூட ஒரு போலாங்க. நாங்கள் ஆஸ்பத்திரியில் அவங்க உழைச்சி ஆஸ்பத்திரியில் இப்போ சிக்காக இருக்கிறாங்க, கொஞ்சம் வச்சு பார்த்துக்கிங்களா என்று அவன் சகோதரி ஃபோன் பண்ணால், அவன் சொல்கிறான், நீங்கள் வாங்கி பென்ஷன்லாம் தின்னுபிட்டு அவங்க சிக்காக இருக்கிறாங்கன்னு நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்களா, நீங்கள் பார்த்துக்கன்றான். அப்படி இல்லையா, உங்களுக்கு தெரியுமே, உங்கள் நர்ஸு டியூட்டராக இருந்தாங்க, அவங்கள வச்சு கொஞ்சம் பார்ப்பீங்க, நாங்கள் என்ன காசுனா கட்டுறது தயாராக இருக்குன்னா கூட அனுப்பாதீங்கன்றாங்க. ஐயா என்ன அவ்வளோ ஊழியர் செய்திருக்கிறாங்கங்க. நைட்டெல்லாம் வந்து தங்கி உன் வாசனத்தை கேட்கணும், ஜபம் எனக்கு அவசியம் சொன்ன அதே குடும்பங்கள் தான் அவங்கள அனுப்பிச்சி விடாதீங்கங்க. அதான் உலகம் என்று இன்றைக்கு காலையில் நான் போய் ஒரு குடும்பத்துக்கு ஆரம்பிச்சு சொல்லி அந்த குடும்பத்தோடு ஜபிச்சுட்டு வந்தேன். அதுதான் உலகம். அவங்க என் சகோதரி சொல்லும்போதே அழுதுங்கிறாங்கன்னா அழாதுங்க சிஸ்டர், அதுதான் உலகம். என்ன நான் அந்த வாங்கி சாப்பிட்டேன்னா இல்லை, ஏதோ அவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்குவாங்க. நம்ம கவனிக்கிறத காட்டிலும் ஒரு படி அதிகமாக கவனிப்பதற்கு உண்டாகுமே. அவங்க நல்லா சீராகணும்னா ஒரு இந்த காரியம் செய்யலான்னு கேட்டால் அவர்கள் பதில் அப்படி தான் இருக்குது. டாக்டர் சொல்கிறது மாதிரி யாரையோ ஒருத்தர் வச்சு சொல்ல வைக்கிறாங்க, டாக்டர்லாம் இல்லைன்றாங்க. சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் நம்மை களிக்கூற பண்ண கர்த்தர் இருக்கிறார். நம்புங்க, அவர் நம்மை களிக்கூற பண்ணுவது தான் அவனுடைய விருப்பம். உங்கள் சஞ்சலம் நீங்க இவனை சந்தோஷப்படுத்துவேன். இதுதான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு தொடர்ந்து சொல்லும் வார்த்தை. வாசிக்கலாம். 14ஆம் சங்கீதம் 7ஆம் வாக்கியம். சங்கீதத்தின் புத்தகம் 14ஆம் சங்கீதம் 7ஆம் வாக்கியத்தில் பக்தன், there will become a salvation from Zion. கர்த்தர் தம் ஜனத்தை சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு நிச்சயமாய் களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர் சிறையிருப்பை திருப்புவார். நம்புங்கள். ஒரு வேதனையான அனுபவங்கள் மாறி போகும், நிச்சயம் மாறும். ஒருவேளை இது வேதனையாய் தோன்றலாம், வருத்தங்களாய் தோன்றலாம். நன்றாயிருந்த சகோதரி தான் இப்பொழுது சுகவீனப்பட்ட போது அவள் நிலை தவறி நிற்கிறது போல அவர்கள் காணப்படும் போது வேதனையாக இருக்கிறது. எவ்வளோ அழகாக எவ்வளோ நேர்த்தியாய் கர்த்தருக்காய் ஓடின இந்த சகோதரிக்கு இந்த நாளில் இப்படி ஒரு நிர்பந்தம் நிற்கிறதா என்று பார்க்கும் பொழுது உலகம் அதற்கு துணை நிற்கவில்லை. அவளுக்கு துணையாக நிற்கிறேன் என்று சொல்லவில்லை. அவளால் பெற்ற நன்மைகள் பெற்றவர்கள் ஏராளம் ஆண்டவருக்குள்ளே. ஆனால் இப்பொழுது நான் சொல்ல வருகிறேன், ஆண்டவர் சிறையிருப்பு திருப்புகிறவராக இருக்கிறார். சிறையிருப்பு எதுவாக இருக்கட்டும், வேதனையான அனுபவங்கள் எதுவாக இருக்கட்டும், தேஸ் காட் ஃபார் யூ டு டெலிவர் யூ. தேவ பிள்ளைகளை நம்புங்கள். உங்களை களிப்பாக்குவது கர்த்தருடைய விருப்பம். இந்த மாதத்தின் இந்த மாதம் என்று சொல்லும்போது வருகிற அக்டோபர் மாதத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். அந்த கண்ணீரும் கவலையுமாய்
நீங்கள் வாழ்வதற்காக கர்த்தர் கல்வாரிக்கு போகவில்லை. கண்ணீரும் கவலையுமாய் வாழ்வதற்காக கர்த்தர் கல்வாரிக்கு போகவில்லை. களிப்பாய் வாழுங்கள். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்தின் செய்தி. களிப்பாய் இருப்பா. Let enjoy. There's God for you to do the thing. Take away all the sorrow, all the filthy worries in your life. உங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லாத்தையும் சஞ்சலத்தையும் தூக்கி போடுங்கள். காலில் களிப்புண்டாகும், மாலில் அழுகை உண்டாகும், காலில் களிப்புண்டாகும். இதுதான் ஆண்டவர் தம் ஜனத்துக்கு சொன்னார். சஞ்சலும் தவிப்பும் ஓடிப்போ மற்றும் காத்திருங்கள். நிச்சயம் அது ஓடிப்போவதற்கான ஒரு நேரம் உண்டு. எப்போதையா போகும். இன்றைக்கு கூட ஒரு சகோதரி கொள்ளலாம். எப்போயா போகும் நம்புங்கள். நிச்சயமாக நான் களிப்பாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். என்னை வருத்தப்படுத்த உலகம் நினைக்கிறது, நான் வருத்தப்படவே மாட்டேன் என்று சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் அவளுக்கு தரும் பதிலடிகள். எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம் 4 வாக்கியம். தேவ பிள்ளைகளே, எரேமியாவின் புத்தகம் 31 அதிகாரம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாதியத்தோடு ஆடற்பாடு செய்கிறவன் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். தனிமையா இருக்கிற யாரும் செய்ய மாட்டா. எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. யாரும் எனக்கு துணையா நிற்கல, யாரும் என்ன விசாரிக்கல. எல்லாம் தனிமையாய் நிற்கிற, தத்தளிப்பாக இருக்கிறது என்று தவிக்கிற அந்த தேசத்துக்கு அன்று சொன்னார் தேவன் வார்த்தை. அது நம்முடையதாக கட்டது. நாம் நம்புவோம். கர்த்தர் களிப்பாக்குவார். கடைசியாக இஸ்ரவேலுக்கு வெளிச்சம், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி, இஸ்ரவேலுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு கனம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? கனவீனப்படுத்தின அதே ஜனம்தான் இப்போ கனப்படுத்துதுன்னா எப்படி கனப்படுத்துது பாருங்கள். 8 அதிகாரம் எஸ்தரின் புத்தகம் 17 வசனம். எஸ்தரின் புத்தகம் 8 அதிகாரம் 17 வாக்கியம். தேவ பிள்ளைகளே, மறந்து போக வேண்டாம். ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். யூத மார்க்கத்துக்கு அப்படின்னா நீங்க தான் கரெக்டுன்னு கனம் பண்றான். அவங்ககிட்ட வந்துடுறான். அதான் சொன்னார், ஒரு யூதனுடைய தொங்கலை 7 பேர் பிடிச்சுன்னு வந்து கர்த்தர் முன்னோடு இருக்கிறாருன்னு வாங்க. அதுதான் நடந்துச்சு. அதுதான் தன்னுடைய சகரியா மூலமாக ஆண்டவர் சொன்னார்.